பிரபல கர்நாடக இசை மேதை டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணாவின் மறைவு குறித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணாவின் மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இசையில் பல்வேறு ஆராய்ச்சிகளை புரிந்தவர் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா என்றும் முதலமைச்சர் புகழாரம் சூட்டியுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், பிரபல கர்நாடக இசை விற்பனரும் திரைப்பட பின்னணி பாடகருமான டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா இன்று உடல்நலக்குறைவால் காலமானார் என்ற செய்தி அறிந்து தாம் மிகுந்த துயரமும் மனவேதனையும் அடைந்ததாக தெரிவித்துள்ளார். தனது 6வது வயதில் இசை பயணத்தை தொடங்கிய டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா கஞ்சிரா, மிருதங்கம், வயலின் போன்ற இசைக்கருவிகளை வாசிப்பதிலும் வல்லவராக திகழ்ந்தார். கர்நாடக இசையை முறையாக கற்று தனது 8வது வயதில் முரளி கிருஷ்ணா என்ற பெயருடன் முழுமையான இசை கச்சேரியை நடத்தி தன்னுடைய இசை திறமையை வெளிப்படுத்தியதன் காரணமாக அன்று முதல் பால என்ற அடைமொழியுடன் பாலமுரளி கிருஷ்ணா என்று அழைக்கப்பட்டார். ஸ்ரீ பத்ராச்சலம் ராமதாஸ் மற்றும் ஸ்ரீ அன்னமாச்சாரியா கீர்த்தனைகளை பிரபலப்படுத்திய பெருமை இவருக்கு உண்டு. வெளிநாடுகள் பலவற்றிற்கும் சென்று இசை நிகழ்ச்சிகளை நடத்திய டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா தன்னுடைய தாய்மொழியான தெலுங்கில் மட்டுமல்லாமல் தமிழ், ஹிந்தி, சமஸ்கிருதம், கன்னடம், மலையாளம் என அனைத்து மொழிகளிலும் இசை நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறார். கலை மற்றும் பண்பாட்டை மேம்படுத்தும் விதமாக விரிவான இசை ஆராய்ச்சி மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் MKB ட்ரஸ்ட் என்ற பெயரில் ஓர் அறக்கட்டளையை நிறுவியவர் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா. இசையில் பல்வேறு ஆராய்ச்சிகளை புரிந்தவர் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா புகழாரம் சூட்டியுள்ளார். டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா திரைத்துறையிலும் காலடி பதித்து பல திரைப்படங்களுக்கும் பின்னணி பாடியதோடு பல்வேறு மொழிகளில் 400 பாடல்களுக்கும் மேல் இசையமைத்துள்ளார். திருவிளையாடல் திரைப்படத்தில் ஒரு நாள் போதுமா, இன்று ஒரு நாள் போதுமா, கவிக்குயில் திரைப்படத்தில் சின்ன கண்ணன் அழைக்கிறான், நூல்வேலி திரைப்படத்தில் மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே போன்ற அவர் பாடிய பாடல்கள் ரசிகர்களின் நெஞ்சங்களில் நீங்கா இடம் பிடித்த அமரத்துவம் வாய்ந்த பாடல்களாகும். பக்த பிரகலாதா என்ற திரைப்படம் மூலம் நாரதராக நடித்த டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா பல்வேறு படங்களில் தன்னுடைய நடிப்பு திறமையையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருது, சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருது, சுவாதி திருநாள் விருது, சங்கீத கலாநிதி, சங்கீத கலா சிகாமணி, சங்கீத கலா சாரதி, ஷெவாலியே விருது, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் என பல்வேறு விருதுகளுக்கும் பட்டங்களுக்கும் சொந்தக்காரர் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணாவின் 75வது பிறந்தநாள் விழா மற்றும் ஷெவாலியே விருது பெற்றதற்கான பாராட்டு விழா 2005ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற போது அந்த விழாவில் தாம் கலந்து கொண்டு அவரை வாழ்த்தி பேசியதும், அப்போது தமக்காக ஜெய ஜெய லலிதே என்ற ராகத்தை அவர் அர்ப்பணித்ததும், அதே விழாவில் தமிழ்நாடு அரசின் சார்பில் கந்தர்வ கான சாம்ராட் என்ற பட்டத்தை தாம் வழங்கியதும் இன்றும் தம் மனதில் பசுமையாக உள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். இசைத்துறையில் அளப்பரிய பணியாற்றிய டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா மண்ணுலகை விட்டு விண்ணுலகிற்கு சென்று விட்டார் என்பது கர்நாடக இசை கலைஞர்களுக்கும், இசைத்துறையினருக்கும், திரைப்படத் துறையினருக்கும், ரசிக பெருமக்களுக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக தமக்கும் மிகப்பெரிய இழப்பு. இந்த இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது. அவருடைய இடத்தை இனி யாராலும் நிரப்ப முடியாது என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணாவை இழந்து வாடும் அவர் தம் குடும்பத்தினருக்கும், நண்பர்களுக்கும், இசை கலைஞர்களுக்கும், ரசிக பெருமக்களுக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதுடன் அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார்.